நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு சான்று பகர அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதோ நற்கருணைக்கு முன்பாக இருக்கிற உங்களையும் அதே ஆண்டவர் சாட்சிகளாக உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது என்கிற அந்த வார்த்தை இன்றைய நாளிலே ஒரு அதிசயமான அற்புதத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிற வார்த்தையாக அது இறங்கி வருகிறது. இந்த சிறப்பான நாளில் திருப்பாடல் 65 வார்த்தைகளை நாம் நம்முடைய இதயத்தில் வைத்து ஜெபிக்கவும் புகழ் பாடவும் அழைக்கப்படுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது என்று எழுதப்பட்ட வார்த்தைகளே நம்மை புகழ அழைக்கிற வார்த்தையாக ஏற்று புகழ்ந்து ஆராதிப்போம். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை இன்னும் ஆழமாய் சிந்திக்க ஜெபிக்க உதவி செய்கிறது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. இந்த வார்த்தைகள் வெறும் மண்ணுக்கும் மழைக்கும் நீருக்குமான வார்த்தைகள் அல்ல, மாறாக ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகள். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கிய ஆண்டவர் உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். இன்று அந்த ஆசீர்வாத பெருக்கத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே துதித்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டவருடைய வார்த்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இதோ செயல்படுகிற அடையாளமாக நிற்பார்கள். கரையோர நிலங்களை அவர்கள் பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர், அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் செயல்பாட்டின் தலங்களாக இந்த தலம் கடவுளால் மாற்றப்படுகிறது. ஆகவே இந்த ஆசீர்வாத பெருக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் நாமும் ஆண்டவருடைய கிருபையினாலே நிரப்பப்படுகிறோம் என்கிற உணர்வோடு பாடி துதிக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. கடவுள் ஏதோ நம்மை ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் அவரது நலத்தால் முடிசூட்டுகிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன, பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன என்றெல்லாம் நமக்கு விடுதலையின் வார்த்தைகளை வழங்கி நம்மை ஆழமாய் சிந்திக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாத பெருக்கத்திலே இறைவன் நிறைவான வல்லமையை நமக்கு தந்து உண்மையின் அரசரை ஏற்று அறிக்கையிட ஆண்டவரிடத்திலே மன்றாடி துதித்து ஜெபிப்போம். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது.
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக வாழ புதிய கட்டளையை தந்தீரே. அன்பு செலுத்துங்கள் என்கிற அந்த ஆசீர்வாத கட்டளையை உள்ளத்திலே தாங்கி, ஆண்டவரே, அன்று வானம் பொழித்ததைப் போல இதோ நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாத பெருக்கத்தை கொடுக்க நாங்கள் எங்களை சாட்சியாக எழுப்புவோமாக. உம்முடைய பேரிரக்கம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே